அரசியலுக்கு வந்திருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அரசியல் அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பட் இந்த அவார்டுன்றது வந்து அரசியலையும் மீறின ஒரு விஷயம். குழந்தைங்களை வந்து ரெகனைஸ் பண்றாங்க, மோட்டிவேட் பண்றாங்கன்றது அதையும் மீறி. ஸோ இதுவே அவர் இவ்வளவு செய்யும் போது கண்டிப்பா அரசியல் உள்ள வந்தாருன்னா இன்னும் நிறைய செய்வாருன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். எலெக்ஷன்ல சிஎம் ஆயிடுவாரா? எங்களுக்கும் அதான் விருப்பம். ஆக்சுவலி எங்க ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து சொல்லவே வேண்டாம். ஸோ அவங்களால நாங்களும் வந்து டைரக்டா அவங்களுக்கு தான் சப்போர்ட். நாங்களும் சார்கிட்ட வந்து எங்களுக்கு அவார்டு கொடுக்கும்போது சொன்னோம், சார் இது இந்த வருஷம் நிறுத்தக்கூடாது, ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன், பசங்களுக்காக நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முன்னோட என்னன்னா, நம்ம ஒரு புதுசாக அவர் வந்து இன்னைக்கு எங்கேயோ இருக்கார் உயரத்தில், நடிகராகவும் சரி இப்போ அரசியல்லையும் சரி. பட் நம்ம வந்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுகிற இடத்துல அவர் வந்து நம்ம மேலே தோல் மேலே கையை போட்டு பேசி ஒரு சால்வை போத்தி எப்படி இருக்கீங்க என்ன இது இப்போ அவங்க போனோன்னே கை என்னாச்சு ஏது இந்த மாதிரி நமக்கு பழக்கப்பட்ட ஒரு ஆள் பேசுற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஃப்ரெண்ட்லியா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்லயே எண்ணி எடுத்து கேரளா ஒரு சில ஸ்டேட் தான் வந்து எஜுகேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம். பட் அண்ணா வந்தாருன்னா தமிழ்நாடும் அந்த லிஸ்ட்ல சேரணும் அப்படின்றது எங்களோட ஒரு விருப்பம். மேக்ஸிமம் பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் எஜுகேட்டடா இருக்காங்க. ஒரு 99% பீப்புள் வந்து எஜுகேட்டட். ஸோ அந்த லெவலுக்கு கல்வியும் எடுத்துட்டு போகணும். ஸோ அப்படி இருந்தாதான் அடுத்து வர ஜென்ரேஷன்லயும் அரசியலுக்குள்ள வரணும்னு பசங்களும் விருப்பப்படுவாங்க. இல்லைன்னா வந்ததுன்னா இன்னும் அவங்களால நல்லா பண்ண முடியும். வர வர ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்னா படிச்சவங்க வந்தாதான் முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ணா வரதுனால வர ஜென்ரேஷனுக்கு வரும்னு நினைக்கிறோம் நாங்களும். அரசியலுக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? இவர் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். மெயினா படிப்புக்கு நல்லது செய்யணும். அவர் வந்துட்டு இன்னும் நீட்லாம் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு செய்யணும். மெயினா சிஎம் ஆயிடுவாரா? கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். ஆமா, அவெல்லாம் எதிர்பார்க்கிறோம், கண்டிப்பா ஆவார். இல்ல மெயின் மாற்றமே நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நிறைய வந்து நெகட்டிவிட்டிசம் இருக்கு, இந்த ரவுடிசம் இருக்கு, அண்ட் இங்க ஊழல் அதுதான் நிறைய சொல்றோம். ஸோ அதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல ஸ்டேட், யங் ஜென்ரேஷனுக்கு வே கொடுக்குற ஒரு ஸ்டேட்டாவும் இருக்கணும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். மெயினா ஒரு இல்ல சினிமான்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி அவர் நடிச்சுதான் ஆகணும். டைரக்டர் வந்து ஒரு ஸ்டோரி கொடுக்குறாங்க, அதுல விஜய் சார் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அந்த ஸ்டோரியில அவர் நடிக்கிறாருன்றதுக்காக அவர் லைஃப்லயும் அந்த மாதிரி இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? டிபிக்கல் எக்ஸாம்பிள் இப்ப நம்பியார் எடுத்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு வில்லனை ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியாது. பட் அவரோட ரியல் லைஃப்ல அவரை மாதிரி ஒரு நல்லவரையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம தளபதி சாரும். அவர் சினிமால ட்ரக்ஸ் இருக்காருன்றதுக்காக அரசியலை வந்து அதே பண்ணுவாருன்னு நினைச்சாருன்னா அவர் கல்விக்கு இவ்வளவு தூரம் பண்ணவே மாட்டாரு. ஸோ மெயின் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ சினிமாவையும் நம்ம அரசியலும் லைஃபையும் மிக்ஸ் பண்ணவே கூடாது என்னைக்குமே. அது வேற, இது வேற. என்னோட அவார்டுக்கு எப்படி போறது அப்படின்னு தெரியாத இருந்த இடத்துல அவங்களா எங்களை நேரம் வந்து உங்க பசங்க டாப் மார்க் வாங்கியிருக்காங்க, ஸோ இவரோட கல்வி விருதுக்கு வந்து அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த நாள் அவங்க வந்து எங்க கிட்ட சொன்ன அன்னில இருந்து இன்னைக்கு கூட்டிட்டு வந்த வரைக்கும் வந்து அது ஒரு பக்காவா ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி இங்க ஸ்டேஜ்ல அண்ணாவாகட்டும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்க கூட பேசினது அதெல்லாமே வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஒரு எஃபர்ட் எடுத்து போடும்போது ஒன்னதான் எதிர்பார்ப்பாங்க, அதோட ரெகக்னிஷன். அது இந்த விழா மூலமா என் பையனுக்கு கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. அதுவும் அவர்கிட்ட பசங்க அவார்டு வாங்கும் போது அவர் பசங்க மட்டும் இல்லாம நம்மளையும் எப்படி இருக்கீங்க என்னன்னு விசாரிக்கும் போது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேபி அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம்னா கூட அந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஈஸியா நடத்த முடியாது. இவ்வளோ பேரையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி இவ்வளோ ஆர்கனைஸ்டா பண்றது வந்துட்டு ஈஸி கிடையாது. அதுதான் தேங்க்ஸ்ன்னு சொல்லலான்னு பார்த்தேன். பட் எனிவே டைம் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்க ஹீரோ அவர் இது வரைக்கும் நடிச்ச படம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஹிட் கொடுத்துருக்கு. அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. சோ அவர் வந்தா நல்லா இருக்கும். ஆமா, கேட்டாரு, விசாரிச்சது அதெல்லாமே ஒரு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல். எல்லாரையும் படிக்கிறவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். சில சேஞ்சஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அண்ணன் சிஎம் ஆனா என்னெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? அது அவர் ஆல்ரெடி திட்டம் போட்டிருப்பாரு. நம்ம சைட்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா பசங்களோட அந்த இப்ப பண்ற அந்த எஜுகேஷன் வந்து அவரு இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அது இல்லாம இந்த ட்ரக்ஸ் இல்லாத ஒரு மாநிலமா நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டு வரணும். அவர் ஆல்ரெடி போன மீட்டிங்லயும் பேசினாரு, நீட்டை பத்தியும் பேசினாரு, நிறைய சஜஷன் கொடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்தா எனக்கு தெரிஞ்சு எல்லா மக்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்.
அவங்க எதிர்பார்க்கறது அவர் கண்டிப்பா ஒரு கண்ணடையை வந்து நமக்கு பிரதிபலிப்பார் நம்பிக்கை. என் பேரு ஷாம். நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதியிலேருந்து வரேன். என் 10th மார்க் 496 500க்கு அண்ணா கையிலேருந்து அவார்டு வாங்குறதுக்காக வந்திருக்கேன். எப்படி ஃபீல் ஆச்சு? அது வந்து அவரை நாங்க சினிமால ஒரு நடிகரா பார்த்துட்டு இன்னைக்கு நேர பாக்குறதுன்றது ஒரு ஃபீல் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு இதுதான். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா வாங்கினது. ஃப்ரெண்ட்லியா பேசினாரு, நல்லா இருந்துச்சு. நான் போனோடனே அவர் வந்து ஹாய் ப்ரோன்னாரு. ஹாய் நான் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்குன்னாரு. நல்லா படிக்கணும்னு சொன்னாரு. நான் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்லணும், நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டேன். கூட்டணி பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அரசியல் தெரியாது. அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா கூட்டணின்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு என்ன சொல்றது, இப்ப இருக்கிற கட்சி எதுவும் பெருசா எங்களுக்கும் வந்து உடன்பாடெல்லாம் இல்லை. ஏன்னா அதாவது இந்த ஆட்சி வந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. இவர் வந்தாருன்னா மாற்றம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுதான் வருவாருன்ற நம்பிக்கை இருக்கு. 100% நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு எல்லாமே. ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு என்ன தேவையோ அதை அவர் இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்னும் 2 வருஷத்துல அதை அவர் 100% கெயின் பண்ணி இப்ப பண்றதே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கணும்னு சொல்லுவேன். சொசைட்டில சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, நல்லது, என்கரேஜ் பண்ணலாம். அது பெரியமா அவர் இவ்வளோ வந்துட்டு மெனக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ செய்யறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்டா நேத்திலேருந்து வந்துட்டு நாங்க இதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆயிருக்கோம். அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாம், எப்படி வந்துட்டு பேசலாம் அப்படின்லாம். பட் டைம் இல்லாதனால பேச முடியல. பட் இங்க இது ஒரு நல்ல விஷயம், இதை அவர் மென்மேலும் கடைபிடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவர் சொன்னபடி நடந்தா இன்னும் நல்லா இருக்கும், அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஆக்சுவலி இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவார்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என் பொண்ணு வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கா. 10th 11th எல்லாத்துலேயுமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இது வந்தா. பட் ஆனால் அப்போல்லாம் வந்து யோசிப்போம், சரி ரெகக்னேஷன் அதெல்லாம். பட் இந்த வாட்டி வந்து எங்களுக்கு செம்ம ஹாப்பி. இப்போ பொண்ணும் 12th வாங்குறா, பையனும் 10th வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கையில வந்து எங்களுக்கு அதுவும் பையன் வந்து பயங்கர ஃபேனு, பொண்ணு பையன் 2 பேருமே. ஸோ ஆமா, ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மார்க் எடுக்கணும் அப்படின்றதுல ஒரு 50% கண்டிப்பா எடுப்பாங்க. அது இல்லாம நம்ம விஜய் சாரோட அவார்டு வாங்கணும்ன்றது இப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இதை நாங்கள் அவர் கையால வாங்கணும், நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு